அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துல அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க தமிழ்நாட்டுல தாமரை மலரும் தான். அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா, இல்ல இவரோட வளர்ச்சி பெரிய லெவல்ல இருக்குமா? பாராளுமன்ற தேர்தல்ல யாரு ஜெயிப்பாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம், அது நடந்தது. இப்போ அது போல இங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், அதாவது அரசியல் இங்க வந்து யாரு பெரிய அளவுல ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் ஒரு அறிவிப்பெருமையோட இங்க அத்தனை வேட்பாளர்களும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் அது போல நடந்தது. இப்போ பொதுவா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மந்திரியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி ஜெயிக்காம அவர் மந்திரி ஆவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுக்கு இப்ப நிர்மலா சீதாராமன் எப்படியோ அதே போலதான் இவர் ஒரு பெரிய ஆளுமை. கண்டிப்பா இவர் வந்து ஒரு மத்திய மந்திரி ஆனார்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும், ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எழுச்சியாகவும் இருப்பாரு, ஒரு வழிகாட்டத்திலாம் இருப்பாரு. அதை நம்ம ஆசைப்பட்டோம். கண்டிப்பா திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அமைச்சராகிறது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்திய திருநாட்டுக்கு மத்திய அமைச்சரா கண்டிப்பா ஆகியே தீர்வாரு. இப்ப பொதுவா இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, அவரோட அரசியல் எதிர்காலங்கிறது ஒரு பெரிய லெவல்ல ஏணிப்படியா தான் இருக்கும். இப்ப அவர் நினைச்ச மாதிரி இப்ப சாதிச்சு இப்ப இந்த தேர்தல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய லெவல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதாவது நாம் தமிழர் இவங்கெல்லாம் ஒரு ஈக்குவல் இதாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். டிஎம்கே அடுத்தது நாம் தமிழர்கள், பிஜேபி இந்த லிஸ்ட்ல தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே அளவுல தான் அவங்களும் இப்போ பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா, இல்லை இவரோட வளர்ச்சி பெரிய லெவல்ல இருக்குமா? இப்போ சிலர் நம்ம கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னாக்கா, அண்ணாமலை அவர்கள் வந்து சிஎம் நாற்காலி கிடைக்குமா, இல்லை அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ புதுசா வர கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆட்சியில இருந்து இல்லாம போனவர்களா இருந்தால் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துல அவருக்கான அந்த சிஎம் நாற்காலிங்கிறது கொஞ்சம் அரிதுதான். இன்னும் கொஞ்சம் அவர் மெனக்கிட வேண்டியது இருக்கு. இன்னும் நான் இப்போ அண்ணாமலை அவர்கள் அவரோட அரசியல் எதிர்காலம் பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்னாக்க, அதை சார்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை அவங்க முன்னெடுத்து செல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மளை அணுகுனா கூட இன்னும் இந்த அரசியல் உள்ள தடைகள் இப்ப நடக்கிறது அவருக்கான அந்த அஷ்டமத்து சனி. இந்த நேரத்துல என்னன்னா, அசிங்க அவமானங்கள், இன்னும் ஒரு சில பிரச்சனைகள், வீண் விவாதங்கள்ல அவர் சிக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு, இது பொதுவெளியில அவருக்கான ஒரு சில விஷயங்கள், அது அவர் சார்ந்து அவரோட கட்சிக்காரன் நம்ம அணுகுனாங்கன்னா அது ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கோ, இல்ல தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற நிலைமையை மாத்துறதுக்கு, இல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கோ என்ன பண்ணலாம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படின்னாக்க, இப்போ இவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. இப்போ மேலிடத்துல நல்ல சப்போர்ட் உள்ள நிலைமையில இருக்காரு. இப்போ என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுல என்ன பண்ணலாம்னா, இது நான் சொல்றது வந்து முக்கோணங்களை இணைக்க, இங்க 3 புள்ளிகள் 3 துருவங்களை இணைக்க முடியுமான்னு கேட்டாக்க கண்டிப்பா முக்கோணத்தை இணைக்க முடியும். இப்போ இங்க என்ன பண்ணலாம், இப்ப இவர் இருக்க கூட்டணி இது ஓகே, இனி அடுத்து என்ன பண்ணலாம், இவங்க ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றணும், இல்ல அதிகாரங்களை கைப்பற்றணும், இல்ல நமக்கான வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்ப கூட்டணிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோல் பண்ணுது. இப்ப நீங்க ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டீங்க, நீங்க சேர மாட்டீங்க. சரி, ஓகே, நீ அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்ப நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளப்பெரிய சக்தியா இருக்கு. இப்ப அவரோட கொள்கையும் கோட்பாடும் வேற. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ உள்ள ஆட்சி இதுக்குள்ள வராரு. 2026 தேர்தலில் களம் காண வர்றாரு. இப்போ நம்ம பொதுவா இவங்க 2 பேத்துக்கு என்ன சொல்றோம், நீங்க 2 பேருமே கண்டிப்பா, அதாவது செந்தமிழ் சீமான் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் சேர்ந்து கூட்டணி வைங்க. நீங்க ஒரு தமிழகத்துல 2026 மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க 2 பேருமே கண்டிப்பா இணையருக்கு வாய்ப்பு இருப்பாங்க, கண்டிப்பா இணையருக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அதைத்தான் விரும்புறோம். அதுக்குண்டான ஒரு சில வேலைகளை ஒரு மாந்திரிகரை நான் அதை செய்யறதுக்கு உண்டான கடமைப்பட்டிருக்கேன், அதை செய்வேன். இப்போ இவங்க 2 பேரும் ஓகே, இது மட்டும் இங்க போதுமா அப்படின்னாக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, தமிழ் மக்களுக்கான தமிழனுக்காக நல்லது செய்யறதுக்கு தான் நீங்க அரசியல் வந்திருக்கீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் லாவணிங்கிறது இங்க இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க லஞ்சம் வாங்கியோ இல்ல அடுத்தது இது பண்ண இல்லைன்னா செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க இங்க உழைக்கக்கூடிய ஆளும் கிடையாது. இப்போ ஓகே, உங்க மேல ஒரு நாட்டு மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, என்னை போன்றவர்களுக்கும் சரி, நான் இப்ப பிஜேபியில நீங்க ஜெயிச்சு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்தேன். ஏதோ ஒரு சில காரணங்களான அது தள்ளி போயிருச்சு. சரி, ஓகே, இனி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா,
இப்போ உங்களுக்கான ஒரு சில கோட்பாடு இருக்கும். நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, இங்க அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இது உங்க அரசியல் சித்தாந்தம் எல்லாருமே பேசக்கூடியது. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னாக்க, செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட நீங்க சேர்ந்து பயணிக்கிறதுக்கு உண்டான, இல்ல அது சார்ந்த ஏதாவது முன்னேற்பாடுகள நீங்க செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டுல உங்க 2 பேத்தையும் அடிச்சுக்க முடியாத, அசைச்சுக்க முடியாத சக்தியா நீங்க இருப்பீங்க. ஏன் இத முன்னேற்பாடா நீங்க செய்யலாமே? வேற யாராவது அதாவது இவரும் அவரு கொஞ்சம் உங்கள மாரியான மனநிலையும், உங்கள மாரி ஒரு பிடிவாத தன்மையும் உள்ளவர் தான் செந்தமிழ் சீமான். நீங்களும் அது மாரியான இந்த 2 துருவங்களும் நாட்டு மக்களுக்காக ஒரு சில விஷயத்த விட்டு குடுத்து நீங்க போலாம். இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்போ உங்களோட கொள்கை கோட்பாடு வேற, செந்தமிழ் கொள்கை கோட்பாடு வேற, இப்ப நடிகர் விஜயோட கொள்கை கோட்பாடு வேற. இப்ப நீங்க 3 துருவங்களும் ஒண்ணாகுறதுனால என்ன நடக்கும்? உங்களோட 3 பேரோட நோக்கம் என்ன? நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். தமிழனுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது. இதுல வந்து நடிகர் விஜயும் இப்போ செந்தமிழன் சீமானை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா உங்கள விட ஒரு என்ன ஒரு படி மேல இருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ பொதுவாவே நான் இன்னொரு விஷயத்துல நான் அத ஒத்துக்குவேன். செந்தில் கமலோட பொறுத்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த இத வேற, ராமேஸ்வரத்துல அந்த இலங்கை அதாவது எல்லை தாண்டுற மீனவர்கள் கொத்து கொத்தா சுட்டு போட்டாங்க இலங்கை ராணுவம். ஆனா இப்போ பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் அது நிறைய அந்த பேப்பர்ல அந்த நியூஸுங்கிறதே இல்லாம போச்சு. இப்போ ஒரு சில சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அது இல்லைன்னு நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. இப்ப அந்த விஷயங்கள் பல விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. நான் அதனால இவங்க ஈழத்தமிழருக்கு எதுவும் செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப பொதுவா இப்ப செந்தமிழன் சீமானை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழர்கள் விஷயத்துல மிகவும் துணிச்சலோட குரல் கொடுக்கிறவர். அவர் அந்த ஈழத்தமிழர்கள் விஷயத்துல ஆஹ் அந்த துயர் துடைக்கிறதுக்கு அதாவது பேச்சு வழக்கிலும் சரி தனியா நின்று போராடிட்டு இருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்டோட உதவி இல்லாம, அவங்களோட அனுசரணை இல்லாம ஈழத்தமிழர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்துறது போறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்ப இவங்களோட நீங்க சேர்ந்து பயணிக்கும்போது, இவங்களோட அவர் என்ன நினைக்கிறாரு? பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம தமிழ்நாட்டுல ம் தாமரை மலராத ஒரு காரணம் என்னன்னாக்கா, இங்க தமிழன்கள் இங்க தமிழன் இங்க பேசியே ஒரு சில விஷயத்த இங்க சாதிச்சுட்டாங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ற ஒரு விஷயம், ஈழத்தமிழர்கள் விஷயத்த யார் ஒருத்தன் ஈழத்தமிழர்களோட விஷயத்துல அவங்களோட துயர் துடைக்கிறதுக்கு, அவனோட கண்ணீர் துடைக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. பல பேர் வந்து இருக்கிற இடம் இல்லாம, இருக்கிற இடத்த விட்டு போய் நாயா பேயா கஷ்டப்பட்டு இருக்கான். அவனோட துயர் துடைக்கிறதுக்கு, அவன் சொந்த இடத்துல இருந்து வாழ்றதுக்கு அதுக்குண்டான ஒரு விடயத்தை செய்யுங்க. அவனை ஈழத்தமிழர் வாழ்க்கையில மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும், அவனோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீங்களும் உங்களோட கரத்தை நடிகர் ஒரு செந்தமிழ் சீமான் அவரும், விஜய் நீங்க 3 பேரும் சேர்ந்து கையில் எடுங்க. ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஈழத்தமிழர்களோட துயர் துடைக்க போனோம். அவனோட வாழ்க்கையில ரொம்ப அதெல்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10, 20 கால் வரும். எங்கெங்கேயோ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உடனே அதுக்கு ஒரு முத்திரை குத்திருவாங்க. அவங்க வந்து பேசத்துறைங்க அப்படியெல்லாம் கிடையாது. கஷ்டப்படுறவனுக்கு அவனுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள், வழிமுறைகளை தான் ஆன்மீக ரீதியா இதுதான் என்னால சொல்ல முடியும். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பல பேர் இருக்கிற இடம் இல்லாம தானே இங்க உடுத்திக்க உடை இல்லாம கூட பல பேர் கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டுல தாமரை மலரும்னா ஈழத்தமிழர்களோட அவனோட கண்ணீரை நீங்க தொடங்க. இங்க கண்டிப்பா 2026ல தாமரை மலர்ந்தே தீரும். அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை நீங்க செய்யுங்க. ஒரு மாந்திரிகரா என்ன அதாவது வெற்றி வாகை சொல்றதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம உறுதுணையா இருப்போம். இதை நீங்க முன்னெடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா என்னைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டவர்கள் தமிழ் மக்களும் சரி, ஈழ மக்களும் சரி கடமைப்பட்டவர்களா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஆட்சி அதிகாரம் கண்டிப்பா உங்களோட கையில கிடைக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை. நன்றி.